புத்தகம் 8வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் உங்களை நோக்கி அஞ்ஞானம் பார்க்கிறவர்களுக்கு முன்னின்று ஒதுக்கிற குடிகாரர்களிடம் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது ஜனங்கள் தன் தியானத்தில் விசாரிக்க வேண்டிய நல்லவோ உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? போதும். அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணென்று ஓதுகிற குறிகாரரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது, தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து என்ன பண்ணுங்க, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, அஞ்சனம் பார்க்குறவங்கள்ட்ட போங்க, முணுமுணுன்னு குறி சொல்கிறவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுங்க, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியது நல்லதல்லவோ? உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் என்ன பண்ணக்கூடாது, விசாரிக்கலாமா? இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்மளை பார்த்து வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, யார் இடத்துல போய் பார்க்க சொல்கிறாங்க? அஞ்சனம் பார்க்குறவங்க, குறி சொல்கிறவங்களிடத்துல போய் பார்க்க சொல்கிறாங்க. அப்போ தேவனிடத்தில் விசாரிக்காமல் அவங்கக்கிட்ட போய் விசாரிக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. ரட்சிக்கப்பட்ட நாமும் கூட இந்த தவறுகளை நாம் என்ன பண்ணுறோம், செய்கிறோமா இல்லையா? ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறோம், சரி இதையும் செஞ்சு பார்ப்போம், இதையும் கேட்டு பார்ப்போம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவனை முழு இருதயத்தோடு நம்பாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அஞ்சனம் பார்க்குறவங்க, குறி சொல்கிறவங்க இடத்துல நம்ம போகிறோம். அப்போ தேவனிடத்தில் விசாரிக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் யார் இடத்துல விசாரிக்கணும், தேவனிடத்தில் விசாரிக்கணும். தேவனிடத்தில் விசாரிக்காமல் யார் இடத்துல போய் நம்ம விசாரிக்கக்கூடாது, அஞ்சனம் பார்க்குறவங்க, குறி சொல்கிறவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விசாரிக்க வேண்டியது அல்ல, நம்ம விசாரிக்கக்கூடாது. அப்போ உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் போய் விசாரிக்கலாமா? இப்போ நம்ம உயிருள்ள தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார், நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நமக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட உயிருள்ள செத்தவங்க, உலகத்து மனுஷர்களை எப்படி தேவன் குறிப்பிடுறார் இந்த இடத்துல? செத்தவங்க, ஆவிக்கு மரித்தவங்க, மாம்சத்தில் இருக்கிறவங்க. செத்தவங்கன்னா அவங்க செத்துடலை, ஆனால் ஆவிக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, மரிக்கப்பட்டிருக்கிறாங்க. மாம்சத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிழைத்திருக்கிறாங்க. அப்போ மாம்சத்தில் பிழைத்திருக்கவங்ககிட்ட போய் நம்ம தேவன் ஆவிக்குரிய ஜனங்கள் போய் அவங்கக்கிட்ட விசாரித்தோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, மாம்சமான காரியங்களை தான் என்ன பண்ணுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. அப்போ உயிருள்ளவர்களாகிய நாம் போய் நம்மளுடைய காரியங்களுக்காக செத்தவங்கக்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு, அஞ்சனம் பார்க்குறவங்க, குறி சொல்கிறவங்க கிட்டலாம் போய் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. உயிருள்ள ஜனங்கள் நீங்கள் என்ன பண்ணணும், செத்தவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது. என்னிடத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், கேட்கணும். தேவனிடத்தில் கேட்கணுன்னா நம்ம எப்படி கேட்கணும், தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த காரியத்துக்கு, இப்போ எந்த ஒரு காரியமோ அந்த காரியத்தை மனசில் வைத்து நம்ம தேவனோட பாதத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிக்கும்போது, தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்போது தேவன் நம்மளிடத்தில் என்ன பண்ணுவார், பேசுவார். உள்ளுணர்வில் பேசுவார். இல்லை வேதத்தின் மூலமாக நம்மக்கிட்ட தேவன் என்ன பண்ணுவார், பேசுவார். நீ இந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இது இப்படி நடத்தணும்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுவார், பேசுவார். ஏன்னா அவர் உயிருள்ள தேவன், அவர் நம்மளோடு கூட என்ன பண்ணுவார், பேசுவார். மாம்சமான மனுஷங்கிட்ட போய் நம்ம கேட்டால் அதில் ஒரு பிரயோஜனமும் நமக்கு இருக்காது. அடுத்தது, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சமில்லை. ஒருத்தவங்க நமக்கு சொல்கிறாங்கன்னா அது எப்படி இருக்கணுமா, வேதத்தின்படி இருக்கணும். அந்த வார்த்தை எப்படி இருக்கணும், வேதத்தின்படி இருக்கணும். ரெண்டாவது, சாட்சி ஆகமத்தை கவனிக்கணும். அப்போ வேதத்தில் இருக்கிற சாட்சிகளை நம்ம என்ன பண்ணணும், கவனிக்கணும், வேதத்தை பார்க்கணும். அப்போ வேதத்தில் தேவன் என்ன பேசியிருக்கிறாரு, தேவன் அப்போ வேதத்தின் மூலமாக நமக்கு என்ன பண்ணுவார், தேவனை வெளிப்படுத்துவார். அதைத்தான் நம்ம கேட்டு நமக்கு அந்த ஆலோசனையின்படி நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தை வேதம், இப்போ ஒரு ஊழியக்காரஇடத்துல போய் நம்ம ஜெபிக்கிறோம்னா தேவ வார்த்தையை சொல்லி தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜெபிப்பாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை ஊழியக்காரர் மூலமாக நமக்கு என்ன பண்ணோம், வெளிப்படும். அதன்படி நடக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அப்போ செத்தவர்களிடத்தில்
போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அஞ்சனம் பார்க்குறவங்களோ குறி சொல்கிறவங்ககிட்ட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. இது என்னது பெரிய தவறு. அது நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. வேதகத்தில் இருக்கிற வார்த்தையின்படி நமக்கு சொல்லப்படுதா, ஆலோசனை சொல்லப்படுதான்னு சொல்லி கேட்டு அந்த ஆலோசனைப்படி நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். அப்படி அவங்களுக்கு தேவனுடைய வேதத்திலிருந்து வார்த்தை வரலன்னா அவங்களுக்கு விடியற் காலத்தில் வெளிச்சம் இல்லை. அவங்க வாழ்க்கையில் என்ன இல்லை, விடியற்காலம். விடியற்காலம்னா என்னது, காலையில் விடியற் காலையில் எப்படி இருக்கும், சாமமாக ஒரு மாதிரி இருட்டாக இருக்கும்ல, அந்த வெளிச்சம் சூரிய ஒளி வரும்பொழுது என்ன வருது, வெளிச்சம் வருது. அப்போ தேவனுடைய வார்த்தை என்ற ஒரு ஒளி நம்ம மீது வேசப்படும் போது தான் நம்ம வாழ்க்கை எப்படி மாறும், வெளிச்சமாக மாறும். அப்போ நாம் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, என்ன காரியம், இனி என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத தேவனுடைய வார்த்தையை கொண்டு தான் நம்ம என்ன பண்ணோம், தெரிந்து கொள்ளணும். அந்த வார்த்தையினுடைய வெளிச்சத்தில் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். நம்ம மனுஷர்களிடத்தில் ஓடி போய் அவங்க அஞ்சனம் பார்க்குறாங்க, குறி சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கும்னு சொல்லி அவங்களிடத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். அப்படி அவங்கக்கிட்ட போய் அவங்க வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு, இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் எப்படி இருப்பாங்க, பட்டினியாக இருக்கும்போது மூர்க்க வெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள். இவங்க செய்கிறது தவறான காரியம். தேவ வசனத்தின்படி வாழாமல் மனுஷர்கள் சொல்கிற வார்த்தையின்படி வாழ்வாங்க. அதனால் அவங்க தேசத்தில் என்ன இருப்பாங்களா, பட்டினியாக இருப்பாங்க. இடுக்கன்னா என்னது, கஷ்டம், வேதனை, துன்பம், இதெல்லாம் தான் என்னது இடுக்கண். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் நேரிடும். அப்படியெல்லாம் நேரிடும். அதை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ராஜாவை தூஷிப்பார்கள், தேவனை தூஷிப்பார்கள். அப்போ இந்த தேவனை நம்பி நாங்கள் வந்தோம், இந்த தேவன் எங்களுக்கு என்ன பண்ணல, உதவி செய்யலை, இந்த தேவன் எங்களுக்கு வழிகாட்டலை, எங்கள் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாம், தேவனை தூஷிப்பாங்க. அவங்க என்ன பண்ணல, தேவ சித்தத்தின்படி நடக்கலை, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கலை, தேவனிடத்தில் கேட்டு தன் வாழ்க்கையில் நடக்கலை, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நம்பி அதன்படி நடக்கலை. அதனால அவங்களுக்கு என்ன வருது, இடுக்கண் வருது, பிரச்சனை வருது, பட்டினியாக இருக்கிறாங்க, வேதனையோடு கூட இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, தேவனை தூஷிக்கிறாங்க. அவங்க செய்கிற காரியம் அவங்களுக்கு அது முதலாக படலை. தேவன் தான் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை போராட்டங்களை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி தேவனை என்ன பண்ணுறாங்க, தூஷிக்கிறாங்க. தேவ வார்த்தையின்படி நடக்காமல் மாம்சமானவர்கள் சொல்கிற வார்த்தையின்படி நடந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி நடக்கும்போது தேசத்தில் அவங்க பட்டினியாக இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, இடுக்கண், கஷ்டம், வேதனை, துன்பம், இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க அனுபவிக்கிறாங்க. அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியை நோக்கி பார்ப்பார்கள், ஆனாலும் இதோ இக்கட்டு காலமும் இருக்கும், இடுக்கத்தின இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள். அவங்களுக்கு என்னது, இக்கட்டு நாள் இருக்கும். அண்ணாந்து வானத்தை அண்ணாந்து பார்ப்பாங்க, பூமியை பார்ப்பாங்க, எதையோ பார்ப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, எதையோ முட்டி மோதுவாங்க. ஆனாலும் அந்த இருள் அவங்க வாழ்க்கையை விட்டு போகாது. இடுக்கத்தினுடைய வாழ்க்கை தான் அவங்களுக்கு என்ன இருக்கும், கஷ்டம், வேதனை, துன்பந்தான் இருக்கும். அப்போ அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள். அந்தகாரத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க, தள்ளுண்டு அலைவார்கள். அந்தகாரம்னா என்னது, இருட்டை தான் குறிக்குது. அப்போ அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்குது, இருள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒளியினிடத்தில், தேவனுடைய வார்த்தையினிடத்தில், வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி வாழும்பொழுது தான் தேவன் அவங்கள என்ன பண்ணுவார், ஒளியாய் வைத்திருப்பார். உங்கள் வாழ்க்கையில் இடுக்கண்லாம் இல்லாமல் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, பட்டினியும் பசியுமா இல்லாத இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை மீறி மனுஷர்கள் சொல்கிற அந்த அஞ்சனம் பார்க்குறவங்க, குறி சொல்கிறவங்க சொல்கிற வார்த்தையின்படி கேட்டு நடக்கிறவங்க என்னவா மாறிடுவாங்க, அவங்களுக்கு பட்னியாக இருப்பாங்க. இடுக்கணுக்குரிய வாழ்க்கை அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் வந்துடும். அது மட்டும் இல்லை, அவங்க வாயாலே தேவனை என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ தூரம் நம்மளை ரட்சித்து, நம்மளை நடத்தி, நம்மளை பாதுகாத்து, நம்மளை வழி நடத்தின தேவனை என்ன பண்ணுவாங்க, தூஷிப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை, போராட்டத்தை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தூஷிப்பாங்க. பிரச்சனைகளும் போராட்டங்களும் தேவனாலே வருது, அப்படி கிடையாது. தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கலை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கலை, தேவனுக்கு பயந்து நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு என்ன வருது, பிரச்சனைகளும் போராட்டங்களும் வருது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே இந்த காரியத்தை செய்கிறாங்க.
அப்போ இது ஆண்டவர் எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு? தேவனுடைய பிள்ளைகளே என்ன பண்ணுறாங்க? குறி சொல்கிறவங்கள இடத்துல போகிறாங்க, அஞ்சனம் பார்க்குறவங்கள இடத்துல போகிறாங்க, போய் அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதன்படி நடக்கிறாங்க. அதனால் அவங்க வாழ்க்கையில் என்ன வருது? இருளும் அந்தகாரமும் அவங்க வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கு. இது தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க? தேவனை தூஷிக்கிறார்கள். அப்போ நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தை வேதத்திலிருந்து நமக்கு சொல்லப்படுதா? அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமா? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா? அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி கொண்டு வாழறோமா? அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? நம்மளை நாமளே என்ன பண்ணணும்? நிதானித்து பார்க்குறவர்களாக இருக்கணும். அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அஞ்சனம் பார்க்குறவன், அவன் குறி சொல்கிறவன்லாம் யார்? செத்தவனுக்கு சமம்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உயிருள்ள நீங்கள் போய் செத்தவரிடத்துல என்ன பண்ணுறீங்க? கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம இப்படியெல்லாம் நடக்காதபடிக்கு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும்னு தேவன் விரும்புகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நன்றியோடு கூட துதிக்கிறோமப்பா. இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. நாங்கள் அஞ்சனம் பார்க்கிற இடத்துல, குறி சொல்கிற இடத்துல, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு தீர்வு காண அப்பா நாங்கள் செல்லக்கூடாது. உம்முடைய வேதத்திலிருந்து, உம்முடைய சாட்சி ஆகமத்திலிருந்து எங்களோடு கூட நீர் ஒவ்வொரு நாளும் பேசுகிறீர். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க ஆண்டவரே நீர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறபடினால, எங்களோடு கூட பேசுகிறபடினால அப்பா உம்முடைய வார்த்தையின்படி வாழ அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் அப்பா சோத்துறோம் ஆண்டவரே, உயிருள்ள நாங்கள் செத்தவரிடத்தில் போய் அப்பா விசாரிக்காதபடிக்கு, அதன் மூலமாய் நாங்கள் படுகிற இடுக்கண்களுக்கு அப்பா சோத்திரம் கர்த்தாவே, பட்டினியாய் தேசத்தில் உலாவுகிறதற்கு ஆண்டவரே நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு, தேவாவியானோர் உம்முடைய சித்தத்துக்கு, உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படி காய்ச்சபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா நாங்கள் எந்த சூழ்நிலையில் அப்பா உண்மையை நோக்கி பார்க்கணும், உம்மிடத்தில் பேசணும், உம்முடைய சித்தத்தை அப்பா நாங்கள் கேட்டு நடக்கணும் அப்பா. அப்படி நீங்கள் செய்யுங்கப்பா, எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவரே. சோத்திரம் நாங்கள் அப்பா உண்மை மீறி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது ஆண்டவரே. உலகத்தோடு கூட ஒன்றக்கூடாது, உலக காரியங்களில் நாங்கள் ஈடுபடக்கூடாது. தேவ ஆவியானவர் உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. உம்முடைய சித்தத்தின்படி எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் அப்பா நீர் நடத்தும்படி செபிக்கிறோம் ஐயா. அப்படி நீங்கள் செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.